சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டிலிருந்து தாவேக தலைவர் விஜய் தற்பொழுது புறப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் தற்பொழுது இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்துடன் ஆலோசனை முடிந்ததை தொடர்ந்து தற்பொழுது விஜய் அங்கிருந்து புறப்பட்டுள்ளார். விஜயின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்தில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வந்தார். அந்த ஆலோசனைக்கு பிறகு தற்போது பட்டினமாக இல்லத்திற்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் தற்சமயம் இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். தனக்கு அடுத்த கட்ட நகர்வு எதுவோ இருக்கும். குறிப்பாக ஏற்கனவே பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேக செல்லப்பட்டிருக்கிறது. இதில் தொடர்ந்து கூட்டணி அமைப்பதில் தொடர்ந்து முயற்சியில் மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இடதுசாரி கட்சிகள், விடுதலை கட்சிகள், ஐஎம் உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சு நடத்தி வருவதாக தெரிகிறது. நேற்று கூட திருமாவளவனை அவர் சந்தித்ததாக கூட தகவல் வெளியானது. தற்போது குறிப்பாக அவர் நிலைப்பாடு என்னவாக இருக்கும், ஆதரவு தெரிவிப்பார்களா, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அவர்கள் அறிக்கை என்னவாக எதிர்பார்த்திருக்கிறது. இந்த நிலைதான் இந்த இக்கட்டான சூழலில் தான் தாவேக தலைவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை பெரும்பான்மை நீட்டிக்கக்கூடிய சூழல் இருப்பதால் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்காக தொடர்ந்து நிகழ்வதால் இது குறந்தாலும் கூட மறுபுறம் பணிகளுடைய தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அருண்ராஜ் மேலும் ஆதவஜனா தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்கிறார்கள். இதற்கிடையில் எது போன்ற நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள், அடுத்த கட்ட நபர்கள் என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு கூடுதல் நிலையில்தான் தற்சமயம் பட்டமாக இருக்கக்கூடிய இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அஸ்வினி. சென்னை நீலாங்கரையில் உள்ள வீட்டிலிருந்து தாவேக தலைவர் விஜய் தற்பொழுது புறப்பட்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் நௌஷாத் தற்பொழுது இணைப்பில் உள்ளார். நௌஷாத், வணக்கம். தாவேக பொதுச் செயலாளர் என் ஆனந்துடன் ஆலோசனை முடிந்ததை தொடர்ந்து தற்பொழுது விஜய் அங்கிருந்து புறப்பட்டுள்ளார். விஜயின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? கூடுதல் விவரங்கள். வணக்கம் அஸ்வினி. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய நீலாங்கரை இல்லத்தில் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வந்தார். அந்த ஆலோசனைக்கு பிறகு தற்போது பட்டினமாக இல்லத்திற்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் தற்சமயம் இல்லத்திலிருந்து புறப்பட்டிருக்கிறார். தனக்கு அடுத்த கட்ட நகர்வு எதுவோ இருக்கும். குறிப்பாக ஏற்கனவே பெரும்பான்மை நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலையில் தாவேக செல்லப்பட்டிருக்கிறது. இதில் தொடர்ந்து கூட்டணி அமைப்பதில் தொடர்ந்து முயற்சியில் மூத்த நிர்வாகிகள் ஈடுபட்டு வருகிறார்கள். இடதுசாரி கட்சிகள், விடுதலை கட்சிகள், ஐஎம் உள்ளிட்ட கட்சிகளுடன் பேச்சு நடத்தி வருவதாக தெரிகிறது. நேற்று கூட திருமாவளவனை அவர் சந்தித்ததாக கூட தகவல் வெளியானது. தற்போது குறிப்பாக அவர் நிலைப்பாடு என்னவாக இருக்கும், ஆதரவு தெரிவிப்பார்களா, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு அவர்கள் அறிக்கை என்னவாக எதிர்பார்த்திருக்கிறது. இந்த நிலைதான் இந்த இக்கட்டான சூழலில் தான் தாவேக தலைவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை பெரும்பான்மை நீட்டிக்கக்கூடிய சூழல் இருப்பதால் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்காக தொடர்ந்து நிகழ்வதால் இது குறந்தாலும் கூட மறுபுறம் பணிகளுடைய தலைமை அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் அருண்ராஜ் மேலும் ஆதவஜனா தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்கிறார்கள். இதற்கிடையில் எது போன்ற நடவடிக்கை எடுக்கப் போகிறார்கள், அடுத்த கட்ட நபர்கள் என்னவாக இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு கூடுதல் நிலையில்தான் தற்சமயம் பட்டமாக இருக்கக்கூடிய இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அஸ்வினி. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.